இறைவனது திருவடியை அறிந்து போற்றுவதற்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் பயில்வதற்கு மெய்ஞான குருவின் துணை வேண்டும். மெய்ஞான குருவின் துணையோடு தான் ஞானம் பயில வேண்டும் என்பர் ஞானியர். மெய்ஞான விளக்கங்களை தகுந்த குருவிடம் கேட்டு சிந்தித்து தெளிந்து செயல்பட வேண்டும் என ஆண்டோர்கள் கூறியிருக்கின்றார்கள். சித்தர்கள் குரு வழியாகவே ஞானம் பெற்றவர்கள். இப்படி பரம்பரையாக குருமார்க்கமாக ஞானம் பெற்றதன் காரணமாகவே சித்தர் குலம் அல்லது சித்தர் பரம்பரை போன்ற சுற்றர்கள் தோன்றினர். எல்லாமாக இருந்து செயலாற்றும் ஆதிபத்துவாகிய பரம்பொருளே குருவாகவும் இருந்து அருள் புரிகின்றது என்பதை அருவாயும் உருவாயும் அந்தியாயும் அந்தமாயும் ஒளியாயும் ஆகமமாயும் திருவாயும் குருவாயும் ஜீவனாயும் செறிந்த வத்துவை போற்றி பாடுபாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் தெளிவுபடுத்துகின்றார். சித்தர் குல தலைவனாகிய முருகனால் தடுத்தாட்கொள்ள பெற்ற ஞான சித்தன் அல்லவா அருணகிரியார். ஞானவேறு தானாக வந்து அமைவதன்று, அது குரு தொட்டுக்காட்ட அமைவது என்பதை நன்கு உணர்ந்து அறிந்தவர். குருவின் முக்கியத்துவத்தை அவர் உணர்த்துகிறார் பாருங்கள். முருகன் என்பது உருவன்று, உளதன்று, இலதன்று, இருளன்று, ஒளியன்று. இத்தகைய பரம்பொருளை குருவாக கொண்டு அருள் பெற்றாலன்றி மெய்ப்பொருளை அறிய முடியாது. ஞான வித்தக பேற்றினை ஏட்டிலே தீட்ட முடியாது. மக்களுக்கு வெளிப்படையாக கூற இயலாது. கல்வி கற்பதால் மட்டும் அதை எட்டிவிட முடியாது. ஏட்டுக்கல்வி மட்டுமே இதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விடாது. அதை மனத்தாலும் தேட முடியாது. அது தத்துவ விளக்கங்களால் அகப்படாது. ஆயினும் அது குருவின் அருளால் மட்டுமே அறியப்பெறுவது. எனவேதான் குருவான முருகனின் திருத்தால் பணித்து புத்தகத்து ஏட்டில் தீட்டி முடியாது பொற்புற குட்டி காட்டி அருள் ஞான வித்தக பேற்றை தேற்றி அருளாயே மெத்தன கூடி காக்க நினைவாயே என்று திருப்புகழிலே பாடுகின்றார் அருணகிரி பெருமான். இப்படி முருகனிடம் அருணகிரியார் இறைஞ்சுவதை அவரது பாடல்களில் பரவலாக காணலாம். குருவின் அருமையையும் பெருமையையும் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே எனும் ஒப்பற்ற பாடலை விட வேறு எந்த பாடல் எளிமைதர விளக்கிவிட முடியும்? அருணகிரியார் மிகச் சிறந்த சிவயோகி. யோக நெறியை கை கொள்பவர்களை யோகிகள் என்போம். சித்தர்களின் செந்நெறியாக திகழ்வதே இவ்யோக நெறிதான். இந்நெறியின் சிறப்பினை அருணகிரியார் அருமைப்பட தம் பாடல்களிலே போற்றியிருக்கின்றார். இன்று மூச்சு பிடிப்பவரெல்லாம் தாம் யோகி என்னும் நிலை உருவாகியுள்ளது. அதனால் யோக நெறியை பற்றிய பிழையான சிந்தனைகள் மக்களிடையே பரவியுள்ளன. அவ்வாறாயின் யோகம் என்பதற்கான மெய்ப்பொருள் தான் என்ன? யோகம் என்பதற்கு கூடுதல் என்பது பொருள். ஆன்மாவானது இறையுடன் கூடியிருத்தலை யோகம் என்கின்றார்கள். சிவத்தோடு ஒன்றுபடுதல் சிவயோகம். அருணகிரியாரின் கந்தரனுபூதி சித்தர் பாடல்களை போன்று யோகத்தை மைய கருத்தாக கொண்டு அமைந்துள்ளது. கந்தர் அனுபூதி என்னும் நூலின் பெயரே கந்தரோடு ஒன்றுபடுதல் என்னும் பொருளை தருவதனால் இதை அறியலாம். பூதி என்பதற்கு ஒன்றுபடுதல் என்பது பொருள். அணு என்பது தொடர்வது என்னும் பொருளை தருகின்றது. ஆக கந்தரோடு ஒன்றுபடுவது கந்தர் அனுபூதி. அருணகிரியார் சிவயோக நெறியில் பெருஞ்சித்தி பெற்றவர். எனவேதான் யோக நெறியில் தான் கண்ட அனுபவத்தை தெளிவுபட பாடியிருக்கின்றார். யோக நிலையில் இருக்கும் ஒருவர் அனுபவிக்கும் உயர்தனி நிலையாகிய எல்லாம் அற்ற நிலையை கந்தர் அனுபூதி குறிப்பிடுகின்றது. எல்லாம் அற என்பதற்கு மெய், வாய், நாசி, செவி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் முதலியவை அற்று என்பது பொருள். அதாவது கண்ணிருந்து காணவில்லை, காதிலிருந்து கேட்கவில்லை, நாசியிருந்து நுகரவில்லை, நாக்கிலிருந்து சுவைக்கவில்லை, மனம் சிந்திக்கவில்லை, புத்தி நிச்சயிக்கவில்லை, சித்தம் எதையும் எண்ணவில்லை, அகங்காரம் கொண்டு எழும்பவில்லை. ஆக இப்படி அனைத்தும் ஒடுங்கிய நிலையிலே இருக்கின்ற ஒரு நிலை அந்த நிலை. பிரிதோர் இடத்தில் யோகம் தந்த பயனை சொல்லுகின்றார். நின்னை உணர்ந்து உணர்ந்து ஒடுங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. உடம்பு அப்படின்றது அங்கு இருப்பதே அவருக்கு தெரியவில்லை. இப்படியே அருணகிரியாருடைய பாடல்கள் முழுவதும் அவரது யோக அனுபவங்கள் வெளிப்பட்டுள்ளன. அவரது யோக அனுபவங்களை கோர்த்தெடுத்து பார்க்கின்ற போது ஓர் உண்மை புலப்படுகின்றது. அருணகிரியார் முருகனுடைய புகழை பக்தி மிக்குற பாடியதால் மட்டும் முக்தி பெறவில்லை. மாறாக
குருவாக வந்த முருகப்பெருமானின் வழிகாட்டலால் யோகம் ஞானமாகிய சித்தர் சென்னறியில் நின்றதனால் முக்தி பெற்றார் என கொள்ளுவது பொருந்தும். முடிவுரையாக, சித்தர்கள் உலகியலில் உழன்று கொண்டிருக்கும் மனித குலத்தின் மீது பரிவு கொண்டவர்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்னும் பெருநோக்குடையவர்கள். உயிர்களின் நிலையறிந்து எல்லா காலமும் அவற்றை பக்குவப்படுத்தி ஆன்ம கடை தேற்றம் செய்யும் பெருங்கருணையாளர்கள். அருணகிரியாரும் மாபெரும் சித்தர் என்பதால் உயிர்களின் மீது பேரிரக்கம் கொண்டவராகின்றார். மாநிலனாக வாழ்ந்தபோது தான் உற்றது போன்ற உலகமாயை துன்பங்களில் இருந்து உலக மக்கள் விடுதலை பெற்று வீடு பெற்றுக்கு வழிகாண விளைகிறார். அந்த விளைவின் விளைவாக எழுந்தவைதான் அருணகிரியாரின் இரவா பேறு தரும் பாடல்கள் என்னும் கருத்து இங்கே முன்வைத்து நான் அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கேள்விகள்? இதற்கு மாதம் செய்திட வேண்டும் என்றும் தாயிர் செல்வது ஒரு கோயில் இல்லை என்றும் நம்முடைய மகான்கள் முன்னோர்கள் அள்ளி சென்றிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் சித்தர்கள் மட்டும் ஏன் பெண்மையை இழிவுபடுத்த வேண்டும்? அவர்களை பெற்றது ஒரு பெண் தானே என்று ஏன் அவர்கள் உணரவில்லை? இதனுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அருணகிரிநாதர் ஞானம் பெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவரை பெண் தானே. அவ்வாறு இருக்கையில் ஏன் அவர் பெண்மையை பற்றி புகழ்ந்து பாடவில்லை என்பது எனது இரண்டாவது கேள்வி. நன்றி. நன்றி ஐயா, நல்லதொரு கேள்வி. இளைய சமுதாயம் இங்கே குழுமி இருந்தால் அவர்களையும் அதை சிந்திக்க வைக்கட்டும். சித்தர்கள் பெண்களை சாடியிருக்கின்றார்கள் என்பதுதான் பொதுவாக பரவலான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் சித்தர்கள் பெண்களை தாயை போன்ற போற்றிய தகமையர்கள். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று பெற்ற பெண்களை நாரியர் தாய் போல் கருதும் தன்மையர் நினைக்க வேண்டும். தாய் போல் கருதும் தன்மையர் இவர்கள் தான் சித்தர்கள். இருந்த போதிலும் கூட சித்தர் பாடல்களை பொது மகளிரையோ அல்லது பிறன்மனை விளைதல் அதை அடிப்படையாக கொண்டு வாழுகின்ற அந்த ஆண் சமுதாயத்தையோ அவர் சாடுகின்ற போக்கிலே பாடல்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதற்கு எவற்றை காரணமாக பார்க்கலாம் என்று சொன்னால், ரிவர்ஸ் சைக்காலஜி என்று சொல்வார்கள், எதிர்மறையாக ஒன்றை சிந்திப்பது. பொதுவாக சித்தர்களுடைய பாடல் யோகிகளுக்கு உரியது என்று சொல்லுவார்கள். ஆக யோகியர்கள் யோக சாதனைகளில் ஈடுபட்டிருக்கும் காலத்தில் அவர்களுக்கு இந்த பெண் உணர்வு பாலுணர்வு ஏற்பட்டு அவர்களுடைய யோக சாதனையை தடை செய்து விடாமல் இருப்பதற்கு பெண்களை பற்றிய இப்படி புறம்பான செய்திகள், எண்ணங்கள், தொடர்ச்சியாக எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த சாதனைகள் தடைபடாமல் அவர்கள் தங்களுடைய பயணத்திலே விரைந்து செல்லலாம் என்பதாக இருக்கலாம் என்பது ஒரு கருத்து. இரண்டாவது, சற்று முன்பு நான் சொன்னது போல சித்தர்கள் பெண்களை சாடினார்கள் என்று சொல்லும் பொழுது இல்லறத்து அரசிகளை கிடையாது, பொருட்பெண்டியரை. எப்படி யோகியர்களுக்கு மிக சவாலாக ஒரு காலகட்டத்திலே இருந்தார்களோ அந்த கால சூழலிலே பாடப்பட்ட பாடல் இன்று வரை அந்த நிலை தொடர்கிறது. யோகிகள் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சிக்கல்களிலே சிக்கி கிடக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆக அன்றைக்கு அந்த மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக, அச்சுறுத்தலாக இருக்கட்டும் என்பதற்காக இது பல பாடப்பட்டிருக்கிறது. அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார், பிறகு பட்டினத்தடிகள் பாடியிருக்கின்றார்கள். ஆக பாடலின் நோக்கம் நிச்சயம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்பது பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. அடுத்தபடியாக அருணகிரிநாதரை பற்றி சொன்னீர்கள், அவரும் சித்தர் தான். ஆக இந்த சித்தருக்கும் அதே நிலைதான். அந்த சித்தனை ஆளாக்கியது அந்த பெண் தான். அந்த சித்தனை ஆளாக்கிய பெண்ணை அவர் இங்கே பழிக்கவில்லை, அதிலிருந்து தன்னை மீட்டு தர வேண்டும் என்று முருகனை வேண்டவில்லை. ஆனால் அவர் மோக வலையிலே சிக்கி இருந்த அந்த நிலையை எண்ணி பார்த்து அந்த மாய பெண்ணிரை தான் அவர் அங்கே இழுத்து பாடுகின்றார். ஆக இதுதான் அடிப்படையில் பெரும்பான்மை அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. ஐயா வணக்கம். வணக்கம். பேர் நான் மயில்வாங்கன், பண்டித திருமண வளர்ச்சி மையம், மலேசியா.
சித்த நெறி என்று கூறும் பொழுது ஐயா அவர்கள் சில கூறுகள் சொன்னீர்கள். அதாவது யோகம், பிறகு மூவாசை கடிதல் மற்றும் திருவடியை சிந்தித்தல், குருவை போற்றுதல், இதெல்லாம் சொன்னீர்கள். இவையெல்லாம் நான் காணும் பொழுது இதெல்லாம் பொதுவாக நம்முடைய சமயத்துள்ள நெறிகள் என்று பார்க்கும் பொழுது, கூறுகள் என்று பார்க்கும் பொழுது, சித்த நெறி என்று தனியாக பிரித்து சொல்வது ஏன் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கேள்வி என்று முடித்துள்ளேன். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. திருமூல பெருமான் மாபெரும் சித்தர், அருணகிரிநாதர் மாபெரும் சித்தர். ஆனால் இந்த சித்தர் என்பவர்களுக்கும் நம்முடைய ஏனைய மெய்ஞானியர்கள் 63 நாயன்மார்கள் ஆக இப்படியெல்லாம் இருக்க சித்தர்கள் என்ற ஒரு பெயர், ஒரு குறியீடு மட்டும் ஏன் வந்தது என்பது பெருவாரியான ஒரு எப்போதுமே சிக்கலுக்குரிய ஒரு கேள்வியாகவே இருந்து வருகிறது. நீங்கள் சித்தர்கள் படைத்த இலக்கியங்கள் அனைத்தையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவை ஏனைய இலக்கியங்களிலிருந்து சற்று மாறுபட்டிருக்கும். அவற்றினுடைய போக்குநரை, மறைபொருள் செய்திகள், மறைபொருளாக அவர்கள் இதைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள் என்பது யாராலும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அந்த துறைக்குள்ளே இதைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள் என்று ஆராய புகுந்து வாழ்க்கையிலே ஏமாந்து போனவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே இப்படிப்பட்ட பாடல்களை பாடியவர்கள் சித்தர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த சித்தர் என்று சொல் பின்னாளிலே வந்த அந்த ஞானியர்களை மட்டும்தான் குறிக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை. சிவன் சித்தன் என்று சொல்லப்படுகின்றார், சிவபெருமான் சித்தன் என்று சொல்லப்படுகின்றார், முருகப்பெருமான் சித்தன் என்றுதான் குறிக்கப்படுகின்றார். ஆக இவர்கள் சித்தத்தை சிவத்தின் பால் வைத்தவர்கள், சிவன் பால் வைத்தவர்கள் அல்ல, சிவத்தின் பால் வைத்தவர்கள், பூரணத்தின் பால் வைத்தவர்கள், எக்கணமும் தங்களுடைய சிந்தையை சிவத்தின் பால் வைத்து வாழ்ந்தவர்கள். அத்தகையவர்கள் சித்தர்கள். ஆக சித்தர்கள் என்று சொல்லுவது சித்தாடல் செய்பவர்கள் என்றும் நாம் தவறாக பொருள் கொள்ளக்கூடாது. சித்தாடல் செய்பவர்கள் எல்லாம் சித்தர்கள் அல்ல, சித்தத்தை சிவத்தின் பால் வைத்தவர்கள் சித்தர்கள். சொல்லுகிற போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கணம் கூறப்படுகிறதா? இப்ப சித்தி கைவர பெற்றவர்கள் சித்தர்கள் என்று நாங்கள் சிறிய வகுப்புல 10ஆம் வகுப்புல இந்து சமய பாடத்திட்டத்துல இலங்கையில படிச்சிருக்கிறோம். அதாவது அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அட்டமா சித்திகள் கைவர பெற்றவர்களை சித்தர்கள் என்று வரவிலக்கணப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப இதோடு இந்த வரவிலக்கணத்தோடு இப்ப அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தி அவரை சித்தர் என்று காணக்கூடிய வகையில ஏதாவது கருத்துக்களை உங்களால கூற முடியுமா? மற்றது இப்ப பெண்ணோடு உள்ள தொடர்பை பற்றி பேசுகின்ற போது இன்னொரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்து சமய கோட்பாடுகள் அதுல புருஷார்த்த கோட்பாடு, அதாவது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். அதிலே காமம் நீங்க தமிழை பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. ஆனால் இன்பம் என்பது வரையறைக்குள்ள அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை இந்து மதம் ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு அப்பாற்பட்டதை நீங்கள் சொன்ன ஆசை என்று சொல்லுவதற்குள்ளே அடுக்கிக் கொள்ளலாம். பற்றுக, பற்றத்தான், பற்றினை என்று திருமூலர் சொல்லுகின்ற விடயங்கள். மற்றது ஞான நெறி நின்றவர்கள் சித்தர்கள். அந்த இடத்திலே திருமந்திரத்திலே ஒரு பாடல் வருகிறது. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம், ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. இப்படியான கருத்துக்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது இன்னும் அருணகிரிநாதருடைய கருத்துக்களை தெளிவுபடுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. நீங்கள் சொல்வது உண்மை. சரி, சித்தர்களுக்கு இலக்கணங்களாக வரையறையாக ஏதாவது காட்டப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் சித்தர்களை அட்டாங்க யோகிகள் என்று சொல்வார்கள். அட்டாங்க யோகம் என்பது அந்த 8 படிநிலைகளை சொல்லுவது, இயமம் நியமம் தொடங்கி சமாதி வரை. இந்த அட்டாங்க யோகிகளாக இருப்பவர்கள் இந்த அட்டாங்க யோக படிநிலையிலே நிற்கின்ற போது அவர்களுக்கு அட்டமா சித்தி என்பது இயல்பாகவே கைவரப்பெறுவது. ஆனால்
அட்டமா சித்திகளை கைகொள்வது அவர்களுடைய நோக்கம் கிடையாது. அவர்கள் அதை உதாசீனம் செய்து தங்களுடைய நோக்கத்திலே சென்று கொண்டிருப்பவர்கள். ஆனால் இந்த கால வெள்ளத்திலே இப்போது நடக்கக்கூடிய பல்வேறு சமுதாய சிக்கல்கள், இந்த போலி குருமார்கள் என்று சொல்பவர்கள் மூலமாக நடைபெறுவதை எல்லாம் எப்படியாக காட்டுகின்றார்கள் அல்லது எப்படி நாம் பார்க்கலாம் என்று பார்த்தால், சிலருக்கு சில வகை ஆற்றல்கள் கைவரப்படும் பொழுது அவர்கள் அதோடு தங்களுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு இந்த ஆற்றல்களுக்கு அடிமையாகி மக்களிடையே அவர்கள் தங்களை வெளிப்பட துவங்கி விடுகின்றார்கள். தன்னை அறிந்தொழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். ஆக இன்று மக்களிடம் தன்னை வெளிப்படுத்தி விளம்பரப்படுத்திக் கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் தன்னை அறியாதவர் என்ற நிலையிலும், தன்னை மறைத்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் தன்னை அறிந்தவர், மெய்ஞானியர் என்றும் நாம் வந்து கொள்ளலாம். சார் வணக்கம். ஒரு டீம்ல இருக்கின்றோம். ஆனால் நாம முக்கியமாக முருக பெருமானுடைய ஆலயங்கள் மலேசியாவில் அதிகமா இருக்கின்றன. ஆனால் அந்த ஆலயங்கள் எல்லாம் பெரும்பாலும் நம்முடைய மந்திரங்கள் அனைத்துமே சமஸ்கிருதம் படிச்சுட்டு இருக்குது, சமஸ்கிருத மொழியில. ஆனா இருக்கின்ற இந்த திருப்புகழ், இந்த திருமந்திரம், இன்னும் பல இதுகளாம், இந்த தேவாரம், திருவாசகம் எல்லாம் நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம், அந்த பஞ்சபிராணத்தை ஓதுறதோடு இதை பாடிடுறோம். ஆனா முறையா ஆலயங்கள் எல்லா ஆலயங்களும் இந்த வேதத்துல சமஸ்கிருத மொழியில் தான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஏன் இந்த தமிழ்ல படிக்கிறது ஆலயங்கள் முன் வர மாட்டேங்குது? அதனால நம்ம இந்த மாநாடு மட்டும் நடத்தி கொண்டு இருக்கின்றோமா? ஆனால் அதன்படி இந்த சமுதாயத்திற்கு நம்முடைய முருகப்பெருமானுடைய சிறப்பு, அதாவது குறிப்பாக ஐயா சொல்லியிருங்க, திருப்புகழ்ல எல்லோரும் ஞான தெரிஞரை கேளீர், கண்ணெல்லாம் மாணிக்க கல்லாமோ, கல்லா கருவலை கேட்கும், கான மயில்வீரன் திருப்புகளை கேட்கும் செவி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது திருப்புகள்ல. ஆனா அப்படி இருக்கிறதுல ஆனா பெரும்பாலும் ஆலயங்களை பார்க்கும்போது நம்முடைய அந்த தமிழ்ல நம்ம படிக்கிறது, அந்த போற்றியதை கூட சொல்றது ரொம்ப குறைவா இருக்குது. இந்த மாநாட்டின் வழி இந்த ஆலயங்களுக்கு, மலேசியாவில் இருக்கின்ற ஆலயங்கள் எல்லாம் பின்பற்றுவதற்கு இந்த மாநாட்டு வழியில் ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முழு உடன்பாடு உண்டு. தமிழோடு இசை அதுதான் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் நம்முடைய வழிபாட்டு மரபு. தமிழ் கடவுள், முருக கடவுள் என்று சொல்லுகின்றோம். ஆக அடிப்படையிலே அங்க தமிழ் தான் அடிப்படை வழிபாட்டுக்குரிய மொழியாக இருக்க வேண்டும், மொழியாக இருக்க வேண்டும். ஆக இதையெல்லாம் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். மலேசிய இந்து சங்கம் இருக்கிறது, இப்படி இந்த ஏற்பாட்டுக்குழு அமைப்பு இருக்கிறது, இன்னும் பல்வேறு சமய அமைப்புகள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் ஒருங்கு கூடி அழகாக அமர்ந்து பேசி இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவை காண வேண்டும், தீர்வை காண வேண்டும். எனவே இந்த ஏற்பாட்டுக்குழுவிடம் நாம் ஒப்படைக்கிறோம். சரி, நன்றி.